உலகத்திலேயே 2 காண்டினென்ட்க்கு நடுவில் டைவ் பண்ணி போய் ஸ்நார்க்லிங் பண்ணக்கூடிய ஒரே இடம் அது மட்டும்தான். இப்போ நம்ம வந்திருக்கிறது யுனெஸ்கோ அங்கீகரிச்ச இந்த இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 மலைக்கு முன்னாடி இங்கே ரோடு கார்லாம் ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இந்த உலகத்தோட பழமையான பார்லிமெண்ட் இருக்கிற இடத்துல தான் இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன். லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபால்ஸ் கிட்ட ஐஸ் கட்டி துகள்கள் மாதிரி மூஞ்சில் அடிச்சிச்சு. அது ஃபேஸ் எல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப நேரத்துக்கு அந்த நீடில் குத்துறா மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங் இருந்தது. லாஸ்ட் 2 எபிசோட்ஸில் கோல்டன் சர்க்கிளோட இடங்கள்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறவங்க திங்வெளிர் பார்க். இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது யுனெஸ்கோ அங்கீகரித்த திங்வெளிர் நேஷ்னல் பார்க். இந்த உலகத்தோட பழமையான பார்லிமெண்ட் இருக்கிற இடத்துல தான் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். வைக்கிங், இந்த ராஜா பற்றி கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. வைக்கிங் ராஜாக்கள் இங்கே இருந்து தான் அவங்க பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறாங்க. இது எவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி இருந்த இடம். 550 மீட்டரா? உள்ளே ஏதோ சொன்னாங்களே 50 கிலோமீட்டர் மொத்த ஏரியாவோட இது சொன்னாங்களா? சரி வா, அப்பா போயிட்டு இப்படி வரலாம். இந்த சைடு வந்தால் தான் ரொம்ப கையெல்லாம் இதாகுது. நார்மலாக இதுலலாம் கேசர்லாம் அவ்வளோ இல்லை. கேசர்லாம் தண்ணி பக்கம் ஒருவேளை அங்கே வார்ம் வாட்டர்னால அவ்வளோவா இல்லையோ தெரில. போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஐஸ்லாண்டில் நிறையா டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குது. எர்த்குவேக் வரத்துக்கும் வெல்கனோ எரப்ஷன்ஸ் வரத்துக்கும், அதாவது எரிமலை வெடிக்கிறதுக்கும் நிலநடுக்கம் வரத்துக்கும் ரொம்பவே சாதகமான நாடு தான் இது. இதில் நான் நிற்கிற இடத்துல நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் டெக்டானிக் பிளேட்டும் யுரேஷியன் டெக்டானிக் பிளேட்டும் பிளவுபட்டு எர்த்குவேக் வந்ததுக்கப்புறமா பிரிஞ்ச இடத்துக்குள்ள தான் நாம் நின்றுட்டுருக்குறோம். இந்த இடத்துல 2 தனியாக பிரிஞ்ச அந்த இதை நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. அந்த லைன் பார்த்தீங்கன்னா 2 நாடாக பிரிஞ்சிச்சு. இது ஒரு வருஷமும் 2 சென்டிமீட்டர் விரிஞ்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லை, நான் என்னோட முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், அது பிரிஞ்சு போயிட்டே இருக்குது. இது ஒரு நாள் ஒரு கண்டமாகவே மாறும். எப்படி நம்ம இந்தியா ஆப்பிரிக்காலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி 1789 ஒரு எர்த்குவேக் வந்துச்சு. அதில் ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. அந்த பிளவு ரொம்ப பெருசாக 2 காண்டினென்ட்டாக கண்டமாக பிரிகிற அளவுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த பிரிவுக்கு நடுவில் எல்லா இடத்துலையும்லாம் தண்ணி வரல. இந்த ஒரு இடத்துல மட்டும் சில்ஃப்ரா ஃபியூஷர்னு ஒரு இடம், சில்ஃப்ரா ஃபியூஷர்ன்றது சில்ஃப்ரா பிளவு, அந்த இடத்துல மட்டும் தண்ணி இருக்குங்க. உலகத்திலேயே 2 காண்டினென்ட்க்கு நடுவில் டைவ் பண்ணி போய் ஸ்நார்க்லிங் பண்ணக்கூடிய ஒரே இடம் அது மட்டும்தான். தனித்தனி நாடு முன்னாடியே அப்படிதான் ஆயிருக்கும், தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கோம். சொல்கிறப்ப நம்பலை எப்போ அப்படி ஆயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல. ஆஃப்ரிக்காலேருந்து இது இந்தியாவில் வந்து ஆமாம் ஏஷியாவில் ஒட்டிக்கிச்சுங்க. 2008 ஒரு எர்த்குவேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2011 மார்ச்சில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இந்த இடத்துல விழுந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே சாதாரணமாக நடந்து போயிட்டு எல்லோரும் காரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாதாரண ஒரு ரோடாக இருந்தது. டூரிஸ்ட்லாம் நார்மலாக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஓட்டை விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஒரு பெரிய ரிஃப்ட் மாதிரி நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கே க்ரியேட் ஆகிடுச்சு. எப்படிலாம் மாறுது பார்த்தீங்களா ஐஸ்லாண்டில் ஊர். நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த ஐஸ்லாண்ட் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்தால் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியல. இந்த இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 மலைக்கு நடுவில் என்ன பேசுறதுக்கு குளிரில் வாய் தான் ரொம்ப ஒட்டிக்குது. நேச்சுரலாக இது பிரிஞ்சிருக்கு பரமலை எப்படி. ஐயோ வாய் ஒழுது போல். இந்த இது நாக்கு தடிச்சா ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா? ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. இங்கே போட்டுருக்குறாங்க கரெக்ட். நம்ம ஆரேக்கா இருக்கும் கொஞ்சம் இது மாதிரி தானே இருக்கும். திங்வெளிர் பார்க்கில் பார்க்குறதுக்கு உள்ளே நிறையா இருக்குது. ஆனால் லிமிட்டட் டைம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க.
கிளம்பி போகிற நிலைமை ஆயிடுச்சு. இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, நம்ம ரிட்டர்ன் போகிறோம் நம்ம வண்டிக்கு. நீங்கள் வரும்போது கார் ஹையர் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நிறையா இடம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இது முன்னாடி இருந்த ரோடு. முன்னாடி வந்து இங்கே ரோடு கார்லாம் அது இங்கே ஆள் நடமாடுற ரோடு மாதிரி இருந்திருக்கு. 2010 ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. அது வந்து அடியில் அந்த ராக்கெல்லாம் லூசன் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் கீழே ஒரு பெரிய ஒரு கேப் மாதிரி, நம்ம எர்த்குவேக்லாம் வந்தால் அப்படியே பிரியும் பாருங்கள், அந்த மாதிரி கீழே ஃபுல்லாக ராக்கெல்லாம் லூஸ் ஆகி ஹோட்டையாயிருக்கு. அதை தான் இங்கே இப்படி போட்டிருக்குறாங்க. ஐயோ வாயெல்லாம் இப்படி குத்தி செம்ம கோல்டாக இருக்குங்க. ஃபீல்ஸ் லைக் கண்டிப்பாக மைனஸில் தான் இருக்கும். ஃபீல்ஸ் லைக் பாரு, -4 அப்போ எப்படிரா வாய் வரும்? ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு தான் போகுது. இங்கே ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ஸ் எக்ஸாம் நீங்கள் கோல்டன் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா நீங்கள் லாஸ்ட் 2 எபிசோட் அப்புறம் இந்த எபிசோட் பார்த்தானா உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகும்னு தெரியும். இது தாண்டி நிறையா குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் கூட நடுவில் வரது இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் தனியாக கார் எடுத்துகிட்டு போகணும். டே ட்ரிப்னு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இடத்தையும் காட்ட மாட்டாங்க, முக்கியமான இடங்களை தான் கவர் பண்ணுவாங்க. ஐஸ்லாண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் போகிற இடம் கிடையாது. மேக்ஸிமம் 90% எல்லாருமே இது மாதிரி டே ட்ரிப் தான் புக் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் கார் ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா காரை ஹையர் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து ஐஸ்லாண்டில் ரொம்ப காற்று அதிகமாக அடிக்கும். வின்டரில் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ட்ரெயின்டு டிரைவிங் பர்சன்னா கண்டிப்பாக நீங்கள் கார் எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் ஓட்டலாம். ஹலோ ஹலோ நல்லா இருக்கு. இது கிஃப்ட் ஷாப். இது இந்த பனிக்கரடியை பார்க்கும்போது ஏதோ என்னோட இனத்தை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம். சால்ட்டில் இவ்வளோ வகை இருக்கா? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளை கலர் மட்டும்தான். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐஸ்லாண்ட் வந்தால் நம்ம பார்க்கலாம். கலர் கலராக சால்ட் இருக்குது, அதுவும் விதவிதமாக சால்ட் இருக்குது. இங்கே நிறைய லாவா கல்லில் செஞ்ச அந்த ஆர்னமெண்ட்லாம் இருக்குது. லாவா கல்லில் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணும், என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ் எல்லாம் வேறு இங்கே வச்சுருக்குறாங்க. ஏன்னா இங்கே நிறைய லேண்டில் ரொம்ப வித்தியாசமாக பொருட்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த வேல்கனோ எரப்ஷன்னால் உள்ள கல் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்னமெண்ட்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போக வேண்டிய முக்கியமான சொவினியர்ஸ். ஹலோ மக்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நாங்கள் போகிறது சவுத் கோஸ்ட், அப்புறம் கிளேசியர்ஸும் போகிறோம். இன்றைக்கே குளிர் தாங்கல, கிளேஷியர்கிட்டலாம் போனோம்னா அவ்வளோதான் நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவோம் போல இருக்குது. அது வந்து குளிருதுன்றது ரெண்டாவது, கையெல்லாம் குத்துது, நீடில் வச்சு குத்துனா மாதிரி குத்தும். ஸோ அதனால் அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. நம்மளுக்கு வெயில் எவ்வளோ மோசமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி கோல்டான இடங்களும் அதுக்கு ஈக்குவலாக மோசமான இடம் தான். ரொம்ப பாடி பெயின் அடித்து 4 பேர் போட்டு கும்முனா மாதிரி வலிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட டே ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நாங்கள் சவுத் கோஸ்ட் போகிறோம். நிறையா அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் போகும்போது என் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா இடமும் உங்களுக்கு நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா ஃப்ரம் வித்யா பால் ஃப்ரம் தமிழ் குட் டு கோ சேனல். டாடா. இந்த கொதிக்கிற தண்ணி நம்ம மேலே பட்டுச்சுன்னா 3rd டிகிரி பர்ன் வரும். வந்து கோல்டன் சர்க்கிள் ஐஸ்லாண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.